சேலத்தில் இருந்து கொச்சிக்கு சுமார் 1 கோடியே 18 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை காரில் கடத்தி சென்ற தம்பதியினர் கோவை மாவட்டம் வாளையார் பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் பிடிபட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் நேசராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நேசராஜ், விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வாளையாறில் காவல்துறையினர் கலால்துறை சோதனை சாவடிகள் உள்ளன. இந்த பகுதியில் தமிழக எல்லையில் கோவை அருகே உள்ளது. இந்த வழியாக போதைப் பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தலை தடுக்க கேரள போலீசார் காவல்துறையினர் வாகன சோதனையில் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வாளையார் காவல் ஆய்வாளர் ராஜீவ், உதவி ஆய்வாளர் பிரமோத் மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனையில் மேற்கொண்டனர். அப்பொழுது சேலத்திலிருந்து கொச்சி நோக்கி வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் காரில் பின்புறம் இருக்கைக்கு அடியில் கட்டுக்கட்டாக பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இது குறித்து காரில் வந்த தம்பதியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் அந்த பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லை என்பதும் தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் மராட்டிய மாநிலம் புனேவைச் சேர்ந்த சவான் ரூபேஷ் அவரது மனைவி அர்ச்சனா என்பதும் தெரிய வந்தது. சேலத்தில் வசித்து வரும் அவர்கள் அங்கிருந்து கொச்சிக்கு ஹவாலா பணத்தை கடத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. காரில் கடத்தப்பட்ட பணத்தை காவல் நிலையத்தில் கொண்டு சென்று காவல்துறையினர் எண்ணிய போது அதில் 1 கோடியே 18 லட்சம் ரூபாய் இருந்துள்ளது. இது குறித்து போலீசார் அவர்களை கைது செய்து தற்பொழுது விசாரணை செய்து வருகின்றனர். நேசராஜ், விவரங்களுக்கு நன்றி.